புதுச்சேரியில் பாஜகவை சேர்ந்த உமாசங்கர் என்பவர் நள்ளிரவில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 10 பேர் கொண்ட மர்ம கும்பலுக்கு போலீசார் வலை வீசி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சண்முகம். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் உமாசங்கர். இவர் தற்போது பாஜக மாநில துணை இளைஞரணி தலைவராக இருந்து வருகிறார். இந்நிலையில் இவர் மீது பல்வேறு வழிப்பறி மற்றும் பாலியல் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் நேற்று இரவு இவர் கருவடிப்பக்கம் பகுதியில் உள்ள பாரிஸ் திருமண மண்டபத்தில் இன்று தொழிலதிபர் சார்லஸ் மார்டினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கான பல்வேறு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்ததால் அப்போது நள்ளிரவு 12 மணிக்கு மேல் இருசக்கர வாகனத்தில் அவர் வீட்டில் திரும்பிக் கொண்டிருந்த போது 5 இருசக்கர வாகனில் வந்த 10க்கும் மேற்பட்ட கும்பல் அவரை சரமாரியாக அரிவாள் மற்றும் கத்தியால் வெட்டி விட்டு தப்பி ஓடியது. இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். உயிரிழந்ததை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவர் உடலை கைப்பற்றினர். ஆனால் அங்கிருந்த உறவினர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் அவர் உடலை எடுக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தால் பரபரப்பு நிலவிய நிலையில் நள்ளிரவு நேரத்தில் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். நள்ளிரவு நேரத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் தற்போது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பல்வேறு குற்ற வழக்குகள் தொடர்புடைய என்பதால் முன்விரோதம் காரணமாக இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.